அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு முஃமின் குத்தி காட்டி பேசுவோம். இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த வயலை பற்றி நமக்கு சொல்லுவோம். ஒரு முஃமின் ஒருத்தனை குத்தி காட்டி பேசுவானாகவோ, ஒருத்தனை சாபமிடுவானாகவோ, ஒருத்தரை கெட்ட வார்த்தை பேசுவானாகவோ ஒரு முஃமின் இருக்க மாட்டான், இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய வேணான்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா இறுதி நாளை நம்பிக்கை கொண்ட ஒருவர் நல்லதையே பேசட்டும், இல்லாட்டி அவங்க மௌனமாக இருக்கட்டும். இறுதி நாளை வந்து நம்பிக்கை கொண்டவங்க நல்லதே பேசட்டும், இல்லாட்டி அவங்க மௌனமாக இருக்கட்டும். நீங்கள் சேவலை திட்ட வேணாம், ஏன்னா சேவை வந்து நம்மளை காலையில் தொழுகைக்காண்டி நம்மளை அழைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அது சேவலோட அந்த சேவல் வந்து மலக்குங்களை பார்த்தா அது கூணுன்னு சொல்லப்படுது. நீங்கள் ஒரு பெண் அவரின் கணவன் அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்கன்னு சொல்லிட்டு, ஒரு கணவன் ஒரு பெண் கணவன் வெளியூரில் இருக்கும்போது அவங்க நோன்பு நஃபிலான நோன்புகள் பிடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அவங்க திரும்ப வரக்கூடாது, அவங்க வீட்டில் உள்ள உடைமைகளை நீங்கள் பாதுகாத்து, யாரையும் வீட்டில் அனுமதி இல்லாமல் வீட்டில் நுழைய விடக்கூடாது, அதை பாதுகாத்து வச்சுக்கணும் அவங்க உடைமைகளை. நீங்கள் ஒரு கனவு கண்டீங்கன்னா அது ஒரு மார்க்க அறிஞரிடமோ அல்லது உங்களை நலவு நாடுகிறவர்கிட்டையோ நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்படியே ஒரு கனவு காண்போம், அந்த கனவு வந்து நல்ல கனவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்ட சொல்லுங்கள். அது வந்து மலக்கு நம்மளுக்கு வந்து அல்லாஹ்கிட்டேருந்து வந்தது நல்ல கனவு. அதே கெட்ட கனவாக இருந்தால் நம்ம அதை வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தால் அது எந்த கெட்டதையும் தெரியாது, ஷைத்தான்கிட்டருந்து வரலாம், அது நம்ம எந்த தீங்கையும் விளைவிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு பெண் வந்து தன் தலைமுடியை சிரைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சௌரி முடி வைக்கிறதையும் இந்த ரத்தம் குத்தி எடுக்கிற அந்த காசையும் நீங்கள் வந்து அந்த காசு வந்து அவங்க பெண்களை வந்து சாபம் விட்டுருக்காங்க, அந்த காசையும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு வியாபாரத்தின் விலையை கூட்டும் வகையில் விலையை கூட்டும் வகையில் அதை ஏற்றி விடக்கூடாது, ஒரு பொருளோட விலையை நீங்கள் ஏற்றி விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளியர் அறையில் சிறுநீர் கழிப்பதை தடை செஞ்சுருக்காங்க. உங்கள் யாரையானும் அவருடைய சகோதரருடைய உடைமைகளை வந்து அவங்க அனுமதி இல்லாமல் எடுக்காதீங்க. அது ஒரு சின்ன குச்சியாக இருந்தாலும் சரி, அதை வந்து அவங்கள்ட்ட திரும்ப கொடுத்துருங்க, எடுத்திருந்தாலும் அதை திரும்பி கொடுத்துருங்கன்ட்டாங்க. சிரிப்பதற்காக கூட ஒருத்தவங்க வந்து பொய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.